நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு பாலிட்டி ஆர்டிகல்ஸ் 1 to 51 வரைக்கும் பார்க்கலாம் சரிங்களா. ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது இந்திய யூனியனுடைய பெயர் மற்றும் பிரதேசம் சொல்லுது. அதாவது நம்ம ஊர் இந்தியா, இந்தியாவோட பக்கத்து ஊர் அதாவது பாகிஸ்தான் போன்ற பகுதிகளை இணைச்சோம்னா ஆர்டிகல் 2ல வரும். இருக்கிற ஊர்லயே புதிய மாநிலங்களை உருவாக்கணும். தமிழ்நாடு, ஆந்திரா அப்படின்னா ஆர்டிகல் 3ல வரும். அதோடைய எல்லைகளை மாற்றி அமைக்கிறதா இருக்கட்டும், பேர்களை மாற்றி அமைக்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி விதி 2, 3ல மாற்றம் செஞ்சோம்னா அட்டவணை 1, 4ல் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 4 சரிங்களா. அடுத்த குடியுரிமை அப்படிங்கிறது 5ல இருந்து 11 வரைக்கும். குடியுரிமையோடைய ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 5ங்கிறது குடியுரிமையை பற்றியே தான் சொல்லும். அடுத்த 6ங்கிறது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தவங்க சரிங்களா. அடுத்ததா 7 அப்படிங்கிறது இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்பவும் இந்தியாவுக்கே வந்தவங்களுக்கான குடியுரிமை. 8 அப்படிங்கிறது வெளிநாடு அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஆர்டிகல் 8ங்கிறது வெளிநாடு வாழ் இந்தியர் குடியுரிமையை சொல்லுது. 9 அயல்நாட்டு குடியுரிமையை பெற்றோம்னா இந்திய குடியுரிமைங்கிறது தானாகவே ரத்தாயிரும் அப்படின்னு சொல்றது. அடுத்ததா 10 குடியுரிமைக்கான தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆர்டிகல் 11 ஒரு சட்டத்தின் மூலம் குடியுரிமையை ஒழுங்குபடுத்துவது பாராளுமன்றம். அதாவது குடியுரிமை தொடர்பான சட்டத்தை பாராளுமன்றம் மட்டும்தான் இயற்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா அடிப்படை உரிமைகள் 12 to 35 அப்படின்னு சொல்றது. இது அரசு என்பதற்கான வரையறையா 12ல சொல்லியிருப்பாங்க. மாநிலத்தின் வரையறை அப்படின்னு சொல்லுது. டெபினிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அரசு என்பதற்கான வரையறைன்னு சொல்லலாம். அடுத்தா 13ங்கிறது முரண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடிப்படை உரிமைகளுக்கு முரணான சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கும் நீதிமன்றம் சரிங்களா. அடுத்த அடிப்படை உரிமைகள்ல 6 வகையான உரிமைகள் இருக்கு. அதுல முதல்ல சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைங்கிறத 14 to 18 வரைக்கும் சொல்லலாம். இதுல பாருங்க, ஆர்டிகல் 14ங்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அனைவரும் சமமா இருக்கோம் அப்படின்னா பாகுபாடு காட்டக்கூடாது. ஆர்டிகல் 15 பாகுபாடு காட்டாம இருக்கணும்னா வேலை வாய்ப்புல சம உரிமை கொடுக்கணும். ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்பு கொடுத்த பிறகு தீண்டாமை அங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தீண்டாமை ஒழிப்பு 17. 18 பட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 பட்டங்களை ஒழித்தல் அப்படிங்கிறது. அடுத்ததா சுதந்திர உரிமை அப்படிங்கிறது 19ல 6 வகையான உரிமைகள் நமக்கு கொடுக்குது. பேச்சு ஆயுதங்களோட இல்லாம அமைதியா போடக்கூடிய சுதந்திரம், சங்கங்கள் அமைக்கணும், இந்தியாவுடைய எல்லை முழுவதும் நடமாடும் சுதந்திரம் அப்படிங்கிறது சரிங்களா. இது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம். அடுத்ததான் ஆர்டிகல் 20 அப்படிங்கிறது. இதுல 0க்கு மதிப்பு இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை கொடுக்க முடியாது. அதனால இது தண்டனைக்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 21 எல் மாதிரி இருக்கு, லைஃப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்வதற்கான சுதந்திரம் அல்லது தனிப்பட்ட சுதந்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தா 21 நம்ம தொடக்க கல்வி பயில போது ஏபிசிடியில ஆரம்பிப்போம். 21 தொடக்க கல்வி பெறும் உரிமை அப்படிங்கிறது. இது கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா 22 கைதுக்கு எதிரான பாதுகாப்பு, தடுப்பு காவல், பிரிவென்டிவ் டிடென்ஷன் கூட சொல்லலாம் சரிங்களா. 22 கைதுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படிங்கிறத நம்மளை கைது பண்ண வந்தா 2 பேரு 2 கையிலே விலங்கு போட்டு கூட்டு போவாங்க. கைதுக்கு எதிரான பாதுகாப்பு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததா சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 அப்படிங்கிறது. இந்த 23ல கொத்தடிமை முறை அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. 23 கொத்து அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 24 அப்படிங்கிறதுல பாருங்க குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்தா சமய சுதந்திர உரிமை 25ல இருந்து 28 வரைக்கும். 25 சமயம் அப்படிங்கிறது சுதந்திரமா பின்பற்றதுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள்னு சொல்லலாம். 25 எந்த ஒரு சமயத்தை வேணாலும் ஏற்கலாம், பரப்பலாம் அப்படிங்கிறது. 26 நிர்வாகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மத விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. 27 வரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 வரி போடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு மதத்தையும் மேம்படுத்த வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 28 அதாவது மத போதனைகளை கலந்து கொள்வதிலிருந்து சுதந்திரம். நம்ம கலந்துக்கலாம், கலந்து கொள்ளாம இருக்கலாம், நம்மளுடைய சுதந்திரம் 28. அடுத்ததா கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் அப்படிங்கிறது. பிரிவு 29 அல்லது ஆர்டிகல் 29ங்கிறது சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது. நம்ம கலாச்சாரம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது 29(1)ல வச்சிருப்பாங்க. அடுத்தது ஆர்டிகல் 30 அப்படிங்கிறது கல்வி நிறுவனங்களை நிறுவித்தல். அதாவது இது ஆர்டிகல் படிக்கும் போதே ஞாபகம் வச்சுக்கலாம், கலாச்சாரம் கல்வி அப்படின்னு. அடுத்ததான் ஆர்டிகல் 32 அடிப்படை உரிமைகளை அமல்படுத்துவதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது. அடுத்ததான் 33 இராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தக்கூடியது சரிங்களா. 3 வகையான இராணுவம் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் சரிங்களா. தரைப்படை, வான்படை, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்த 34 மார்ஷல் லா அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கேயாச்சும் ராணுவ சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா அங்க அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம். 35 அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்த சட்டங்களை உருவாக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான் உள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா டிபிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் 36 to 51. இங்க டிபிஎஸ்பின்னா இங்கேயும் டிபிஎஸ்பி தான் ஃபர்ஸ்ட் வரும், அதோடைய வரையறை வரும். அடுத்த 37ங்கிறது அரசு டிபிஎஸ்பியோடைய பயன்பாடு. அடுத்த 38ங்கிறது சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாநில மக்கள் நலன் கருதி சட்ட ஒழுங்கினை பாதுகாத்தல். அடுத்ததான் 39 ஆங்கிலத்துல எய்டு டு புவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ லீகல் எய்டு டு புவர் அப்படின்னு சொல்லுது, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. அடுத்தா இது 40 அப்படிங்கிறது, இது ஆங்கிலத்துல 40 பஞ்சாயத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 41 அப்படிங்கிறது, இதுல 41 அப்படிங்கிறது ஊனமுற்றோர் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஊனம் அப்படிங்கிறது சில சந்தர்ப்பங்கள்ல பொது உதவிக்கான உரிமை, அவங்களுக்கெல்லாம்
அந்த உதவித்தொகையை வழங்குறத சொல்லுவாங்க. அடுத்த 42. 42ங்கிறது இரண்டு குழந்தைங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். பேறுகால உதவி வழங்குதல் அப்படிங்கிறது. 43. மூணுங்கிறது இங்க வாழ்க்கைக்கான ஊதியம், வாழ்விற்கான ஊதியம் நம்ம வச்சுக்கோம். ஊதியம் எங்க வாங்குவோம்? தொழில் நிர்வாகத்துல தொழிலாளர்கள் வாங்குவாங்க. அதான் 43A அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஏபிசிடி வந்துருந்துச்சுன்னா அங்க சட்ட திருத்தம் வந்திருக்குங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 43B. பிக்கு அடுத்ததா சி இருக்கும். கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். 4 பொதுவா ஒரே மாதிரி இருக்கு. பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது. அடுத்ததா 45. 4 5க்கு அப்புறம் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க 46 இருக்கு. 6ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்சி, எஸ்டி, பிசியில இருக்கக்கூடியவங்களுடைய கல்வி பொருளாதார நலனை மேம்படுத்து. அடுத்தது 47. 7 வகையான ஊட்டச்சத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊட்டச்சத்து நிலை மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது அரசுடைய கடமை அப்படின்னு சொல்லுவாங்க. 48. இதை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா 48 ஆடு மாடு வளர்ப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடு மாடுங்கிறது கால்நடை. கால்நடை எங்க போய் வளர்ப்போம்? காடுகள் மற்றும் வனகாது. 48A அப்படிங்கிறது. 49 நினைவில் வச்சுக்கணும். நினைவு சின்னங்கள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது. 50 ரூபாய் கொடுத்தா நிர்வாகத்திலிருந்து நீதித்துறை பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 51 பார்க்க ஐமார் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.